அனைவருக்கும் வணக்கம். இந்த படக்குழு ஹெட் டைரக்டர் அண்ட் த ஆக்டர், த பெஸ்ட் ஆக்டர், அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். மெயினாக என்ன சொல்லணும்னா, எவ்ரிவன் லவ் பெட்ஸ். அதுலேயும் முக்கியமாக டாக் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா த லவ் அண்ட் எமோஷன் அந்த டாக் நம்மக்கிட்ட அது ஏன்னா பிகாஸ் ஐ ஆல்சோ லவ் டாக் அண்ட் ஐ ஹாவ் அ 4 டாக் அட் ப்ரெசன்ட். அண்ட் சில சமயம் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பயந்துட்டு போகிற மாதிரி நான் ரொம்ப லேட்டாக அதுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேக் வழியாக நான் வீட்டுக்குள்ளே போவேன். ஸோ தட் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் த டாக் வில் மேக் யூ, பிகாஸ் யூ கேன் see what is real love, because dog will give unconditional love. அதில் முக்கியமாக எனக்கு மாமா பற்றி தெரியும். டாகில் பயப்படுவாங்க, ஆனால் அவங்க எப்படி டாகோட இவ்வளவு தூரம் பண்ணாங்கன்னு நான் படம் பார்த்துட்டு இருக்கும் போது ஐ ஸ்டார்டட் அட்மைரிங் அ லாட். தென் படம் முடிச்சுட்டு நான் கேட்டேன், எப்படி மாமா அப்படின்னு. இல்லைம்மா, முதல்ல லைட்டாக கொஞ்சம் பயமாக இருந்தது, அதுக்கப்புறமா அது முக்கியமாக அந்த ஒரு சீனில் என் நெஞ்சு மேலே படுத்துக்கும், அப்போ லைட்டாக பயம் இருந்தது. தென் ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் த எமோஷன் அண்ட் லவ் பிட்வீன் டாக். எனக்கு வித்தியாசம் தெரியல. ஹியூமன் பீயிங்கோட த டாக் கேன் எமோட் த லவ் அண்ட் எமோஷன் மோர் டீப்லிங்கிற அளவுக்கு எனக்கு வந்துருச்சு அப்படின்னாங்க. ஏன்னா பிகாஸ் ஐ நோ ஹிம் வெரி வெல். ஸோ அ பர்சன் குட் ஏபிள் டு, அதாவது டாகோட அவ்வளோ கனெக்ட் இல்லாத பர்சனே இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் குட் ஏபிள் டு கனெக்ட் ஸோ மச். Definitely all the dog lovers will love this movie, and definitely the press has to give support to such a movie for newcomers and a small budget movie, and I would like to thank all of you. Thank you so much.